position நீங்க பார்த்தீங்க. Let's explain the position. ஆரம்பத்தில் let us make it one thing absolutely clear. The exercise is not to pinpoint at any previous. Let us be very clear about this point. Right? Just position about what is the current position. Okay. இது மட்டும் இல்லை, சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே we are referring it to last 10-15 years. அவரு சொன்ன மாதிரி இது வந்து அந்த டைமில் ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தது, அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர். எஸ், 2021-22 ஒயிட் பேப்பர் பண்ண போதும் பொசிஷன் வாட் வாஸ் brought was correct. We are not saying it was a wrong position. அப்பவும் situation was bad. Now the situation is worse. That is the limited point. Position is today, position is worse. And position is worsening. Now we have to correct it. சரிங்களா? அது கரெக்ட் பண்றதுக்கு வந்து it is not going to be easy. Let us be very clear. அதே நம்ம ஸ்பெசிஃபிக்கா சார் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. It is not going to be easy. It is like having a disease. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி ஒரு டிசீஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்ல உடனே அது சரியாகணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. It is going to take time. Revenue நம்ம என்ன பண்ண, ப்ளீஸ் ஆல்சோ நோட் தட் இந்த இப்போ லாஸ்ட் 1 monthல வந்து many schemes have been notified also. Many promises are being notified also. Government cannot, no government, irrespective of which government is there, no government can sit quietly and do nothing. Let's be very clear. Every government has to deliver on its promises. We are committed as from finance department, as finance secretary, my role is to find resources and find ways of meeting the promises made by the government. Irrespective of which government I am the finance secretary, that is our duty to do that. We are working on providing the necessary resources. Let me finish. Right? Okay. So that is the direction in which we are moving. It will take time. Please also note that in the idhula namak point out which we pointed out was the committed matta illama ஏற்கனவே existing schemes business as usual scenario. அதாவது இன்டரிம் பட்ஜெட்னு ஒன்று நம்ம இஷ்யூ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இட் இஸ் அ டாக்குமெண்ட், இட் இஸ் அ பட்ஜெட் வித் அசம்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோ. அதனால் என்ன அர்த்தம்னா புதிய வரிகள், புதிய ரெவன்யூ கலெக்ஷன் மெக்கானிசம் எதுவும் போடக்கூடாது. உங்களுக்கு தெரியும். அதே போன்று இருக்கிற திட்டங்கள், இருக்கிற டைப் ஆஃப் செலவுகளை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ற அசம்ஷன்ல தான் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோல ப்ரிப்பேர் பண்ற பட்ஜெட் தான் வந்து இன்டரிம் பட்ஜெட். அந்த இன்டரிம் பட்ஜெட்ல ஏற்கனவே பற்றாக்குறை 1.2 lakh crores இருந்திருக்கு. அதுக்கு மேல we have noticed that there are some important elements which have to be added. பார்க்க போனா 1.56 1.75 crores just to continue existing schemes. ஸோ அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ற, அதுக்கு வந்து தி பிஸ்கல் டெபிசிட் வந்து அதை வந்து ஃபண்டிங் பண்றது வந்து கடன்கள் வாங்கி தான் நம்ம பண்றோம். அந்த கடன்கள் வாங்குறது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து, மாநில அரசு வந்து நினைச்சபடி போய் கடன் வந்து வாங்க முடியாது. அதுக்கு வந்து உச்ச வரம்பு வந்து அரசு அமைப்பு சட்டத்துக்கு கீழ் வந்து உச்சம், அந்த அதுக்கு ஒரு உச்ச வரம்பு வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு வந்து பிக்ஸ் பண்றதுக்கு அவங்க தான் பிக்ஸ் பண்றாங்க. அதுபடி பார்க்க போனீங்கன்னா அது வந்து 1.14 lakh crores இந்த வருஷத்துக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலேயே ஏற்கனவே பிஸ்கல் டெபிசிட் 121 1.14 lakhs. அது நாங்கள் ஒயிட் பேப்பர்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். அது ஒயிட் பேப்பர் நீங்க பார்க்கும்போது பாருங்க. பட் ஓவரால் உங்க டைம் கன்சிடர் பண்ணி இந்த ஃபிகர்ஸ் ஃபுல்லாக நான் சொல்ல முடியாது. அதை நீங்க ஒயிட் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் தி லிமிட்டட் பாயிண்ட் இஸ் தட் தேர் இஸ் ஸ்டில் அ டெபிசிட் for existing schemes alone. The only way we can control this, that good schemes cannot be closed. That also the government வந்து clearly சொன்னாங்க, there is no good schemes cannot be closed. நம்ம வந்து welfare, we are working on the welfare of the people, rightங்களா? We cannot close any good schemes just like that. So the only way which we can way forward is to find ways of raising additional resources by reducing the kind of leakages that have happened in many revenues, which is an open secret. We don't have to point out. So that is where we are working on, and we are trying to improve the revenues. Sir, there are, how long it will take, you are saying? Yes. தமிழ்நாடு பெரிய மாநிலம், ஆனா நிதி நெருக்கடி இருக்குன்னு எப்படி ஆட்சி காலத்துல எந்த திட்டத்துக்கு தேவையில்லாத ஒரு நிதி, அதுதான் திட்டமா இப்பதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எந்த திட்டமோ எனி ஸ்கீம் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க?
எந்த திட்டமோ தேவையில்லாம இருக்குது. தட் இஸ் நாட் தி பாயிண்ட் அட் ஆல். Welfare is Tamil Nadu's எல்லா pride. வெல்ஃபேர் ஸ்கீம் இட்ஸ் அவர் நிதி ஏதாவது இல்ல சார், அது மாதிரி இல்ல. நான் சொல்றது வெல்ஃபேர் இஸ் தமிழ்நாடு's pride. அது நாங்க மாற்று கருத்தே கிடையாது. இப்போ என்ன ப்ராப்ளம், இன்கம் எங்கேயும் ஜென் பண்றது, இன்கம் ஜென்ரேட் ரெவன்யூ கிரியேட் பண்ணாம when you announce a scheme that is difficult தான் சொல்றோம். But we are not saying that welfare schemes is no good ன்னு சொல்லவே இல்லை. We welcome that. That is